செல்வ செழிப்பை உண்டாக்கும் 5 சிலைகள். தெய்வங்களுடன் தொடர்புடைய இந்த 5 சிலைகள் வீட்டில் இருந்தால் ராக்கெட் வேகத்தில் பணம் வரும். 100% உண்மை. இவை என்னென்ன சிலை, எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பல பிரச்சனை வீட்டில் இருக்கும். பணப்பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம நிம்மதியே இல்லாம இருப்போம். இந்த சீனர்கள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த ஃபெங் சுய் படி செல்வ செழிப்புக்கான பரிகாரங்கள், செடிகள், சிலைகள், எண்கள், குறியீடு அப்படின்னு பல இதை வச்சிருப்பாங்க. இந்த சிலைகள் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இப்ப வந்தது இல்லைங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இந்த சிலைகள் வழியாக நேர்மறை ஆற்றலானது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க 1000 வருடங்களுக்கு முன்னரே. இப்போ இதை வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவிலேயும் இதை ஃபாலோ பண்றாங்க. சீனர்களோட நம்பிக்கையான ஃபெங் சுய் படி தான் இந்த சிலைகள்னு இல்லைங்க, நம்ம தெய்வங்களோடு தொடர்புடைய சிலைகளை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபெங் சுய் அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெங் அப்படின்னா காற்று, சுய் அப்படின்னா நீர். காற்று நீர் போல நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா ஓடணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நமக்கு குட் லக் வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போகணும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சரியான பொருளை சரியான இடத்துல வைக்கணும். அதாவது ஃபெங் சுய் அப்படின்னா சீன வாஸ்து அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் நிறைய சிலைகளை வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா தெய்வங்களோடு தொடர்புடைய சிலைகளை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா வாஸ்துப்படி அதனால வீட்டில் பண வரவு அதிக அளவுல வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. இப்ப அந்த 5 சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடு வாஸ்துப்படி இல்லாட்டியே அந்த வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பொருட்களும் வாஸ்துப்படி இருந்தது அப்படின்னா குடும்பம் செழிப்பா இருக்கும். வாஸ்துப்படியும் சீனர்களோட ஃபெங் சுய் படியும் சில பொருட்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதன் மூலமா நேர்மறை ஆற்றல் அந்த வீட்டில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால புதிய வழிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னென்ன பொருட்கள் அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யானை சிலை. வாஸ்து சாஸ்திரம் படி யானை ஐஸ்வர்யத்தோட அடையாளமா சொல்லப்படுது. யானை சிலைய வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில் குடியிருப்பா. லக்ஷ்மியோட போட்டோலயே பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். அதுவும் வெள்ளை யானை இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்திரன் கிட்ட இருக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வெள்ளை யானை, ஐராவதம்னு பேரு. அதனால இந்த வெள்ளை யானை அல்லது பித்தளை யானையை வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக கனவுல கூட பாருங்களேன், யானை வந்ததுன்னா நல்லது அப்படிம்பாங்க. வெள்ளை யானை வந்ததுன்னா மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்த பெருமானோட தாயார் அவரை பெற்றெடுப்பதற்கு முன்பு ஒரு வெள்ளை யானையை கனவுல கண்டதா சொல்லப்படுது. இந்த வெள்ளை யானை அமைதி, புத்தி கூர்மை மற்றும் ஞானத்தை காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இந்த சிலை இருந்தது அப்படின்னா ராகு தோஷம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த யானை சிலைய வீட்டில் வச்சிருந்தோம்னா பணவரவு அதிகமாகும். யானை சிலை இல்லைன்னா கூட இந்த வெள்ளை யானையில அமர்ந்திருக்கிற மாதிரி கஜலட்சுமியோட போட்டோ இருந்ததுன்னா, இல்ல தும்பிக்கையை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி கஜலட்சுமி இருக்கும் இல்லையா, அந்த போட்டோ இருந்தாலும் நுழைவாயில்ல வீட்டை பார்த்து வைங்க. இதனால பணவரவு அதிகமாகும். வீட்டோட வடகிழக்கு மூலையில இல்லைன்னா முன்கதவுல கூட இந்த கஜலட்சுமி போட்டோவை வைக்கலாம். பல வகையான யானை சிலை இருக்கு. பித்தளையில, மரத்துல, அது மாதிரி நிறைய இருக்கு. அது எந்தெந்த திசையில எப்படி வைக்கணுங்கிறத ஒரு தனி பதிவுல பார்க்கலாம். இப்ப இந்த யானை சிலைய எங்க வைக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் அறையில. கேரளாவில் பாருங்களேன், பூர நட்சத்திரத்தப்ப ஒரு பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. அதுல பாரம்பரியமான அந்த நெட்டிப்பட்டம் அப்படிங்கிறத யானைக்கு அணிவிப்பாங்க. தங்க கலர்ல இருக்கும் பாருங்க, அதை அலங்கரிப்பாங்க. அந்த நெற்றிப்பட்டம் அப்படிங்கிறதுல திருமூர்த்திகள், பஞ்சபூதங்கள், அஷ்டவசுக்கள், சப்தரிஷிகள், நவகிரகங்கள் மற்றும் மூல கணபதியை குறிக்கும் குமிழி போன்ற வடிவங்கள் இருக்கும். இதை கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாருங்க அந்த யானையோட உருவத்தை தொங்க விட்டு இருப்பாங்க. அதனால இந்த யானை சிலை வீட்டில் இருந்தது அப்படின்னா அவ்வளவு நல்லது. அதுவும் பின்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கைய வானத்தை நோக்கி உயர்த்தி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய யானை சிலையை வச்சோம்னா ரொம்ப நல்லது. இது அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்கான அடையாளம். அதற்காக கீழ் நோக்கி தும்பிக்கை இருந்தா, அந்த படம் இருந்தா, அந்த சிலை இருந்தா கெடுதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஆனா யானை தும்பிக்கையை தூக்கி கொண்டு இருக்கிற மாதிரி படம் இருந்தது, சிலை இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அடுத்தது ஆமை சிலை.
சில பேர்லாம் ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு பழமொழிகளை திரித்து சொல்லி வச்சிருக்காங்க. ஆமை அப்படிங்கிறது விஷ்ணுவோட அவதாரத்தோட தொடர்புடையது. கூர்ம அவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஷ்ணுவோட 2வது அவதாரம். விஷ்ணுவே ஆமை வடிவத்துல இருந்து அவதாரம் பண்ணினாரு. அதனால இந்த பெருமாளுக்கு உரிய இந்த ஆமை சிலையை வந்து வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வாஸ்துவா இருந்தாலும் சரி, ஃபெங்சுயியா இருந்தாலும் சரி, 2 விஞ்ஞானங்களுமே ஆமை சிலை வீட்டுல இருந்தது அப்படின்னா நேர்மறை ஆற்றலோட ஆதாரமாக இருக்குது அப்படின்னு அதை வந்து வலியுறுத்துறாங்க. இந்த ஆமை சிலை வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை சுத்தி நல்ல நேர்மறை ஆற்றல் ஓட்டம் இருக்கும். இந்த ஆமை சிலை அதிர்ஷ்டம், பாதுகாப்போட சின்னமாக இருக்கு. நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க, தூக்கமே வரல, ரொம்ப தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்க படுக்கைக்கு அருகில இதை வைக்கலாம். குழந்தைங்க தனியா படுக்க பயமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் படுக்கிற இடத்துலயும் அதை வைக்கலாம். சமையல் அறையில இதையும் வைக்கக்கூடாது. ஃபெங்சுய் படி கிழக்கு வடக்கு மூலையில இதை வைக்கிறதுனால நல்ல செல்வ வளம் பெருகும். அடுத்து மீன் சிலை. இந்த மீன் சிலை மேலையும் நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நிறைய மீன் தொட்டி, மீன் சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபாரின்ல கூட பாத்தீங்கன்னா பீரோலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீன் சிலையை வந்து அதை பீங்கான்லையோ இல்ல ஏதாவது ஒரு இதுல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த மீன் பாருங்க, பெருமாளோட அவதாரம் அப்படிங்கிறது தான் அதுவும் உண்மை. ஏன்னா மச்ச அவதாரம் பெருமாளோட முதல் அவதாரம். இந்த மீன் பெருமாளுக்குரியது அப்படிங்கிறதுனால இதுலயும் தங்க ஆரோவானா மீன் அப்படின்னு இருக்கு. இதை வந்து வீட்டுல வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லது. இது வந்து எதிர்மறை ஆற்றலை அழிக்கும். செல்வம், அமைதி, செழிப்போட அடையாளம். இதை கிழக்கு அல்லது வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குறிப்பா வந்து இந்த மீன் வைக்கிறப்ப அதற்கு அருகில ஒரு நாணயத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படமா இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிலையா வாங்கி வைக்கிறப்ப அதற்கு அருகில ஒரு நாணயத்தை வைங்க. பித்தளை இல்லைன்னா வெள்ளியாலான மீன் சிலையை வீட்டுல வைக்கிறதன் மூலமா வீட்டுல வந்து நல்ல முன்னேற்றம் பணவரவுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மீனை வந்து இந்த மேக்னெட் ஒட்டி இருக்கும் பீரோவில் வைக்கிற மாதிரி அது கிடைச்சது அப்படின்னா பீரோவில் வந்து அந்த மீன் சிலையை வந்து ஒட்டி வைங்க. அடுத்து குதிரை சிலை. இதுவும் பாருங்க பெருமாளோட அம்சமாக இருக்கும். ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்டவர். இது வந்து வெற்றி, வேகம், வளர்ச்சி, செல்வ செழிப்போட அடையாளமாக சக்தி வாய்ந்த சின்னமாக சொல்லப்படுகிறது. இந்த குதிரை சிலை வீட்டுல இருந்தது அப்படின்னா வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெற்கு பக்கமா வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து கதவு ஜன்னலை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வடக்கு பக்கமும் வைக்கலாம். ஆஃபீஸ், வீடு எங்க வேணுனாலும் இதை வைக்கலாம். அடுத்து சிரிக்கும் புத்தர், லாஃபிங் புத்தான்னு சொல்லுவோம். நம்ம வந்து இதை வந்து குபேர பொம்மைன்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும். இதுவும் தெய்வத்தோட தொடர்புடைய ஒரு சிலை தான். இது வந்து அவங்க வந்து ஃபெங்சுய் படி இவங்க வந்து புத்தரின் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு மங்களகரமான நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்துல வந்து அதிகமாகும் இந்த சிலை இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தங்க முலாம் பூசப்பட்ட சிரிக்கும் புத்தர் சிலையை வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா மிக அதிக அளவுல நமக்கு பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிஃப்டா கூட மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதை பத்தி தனி பதிவாகவே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.